ராவணன் வந்து விநாயகர்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டான். விநாயகர்னு தெரியாது, ஒரு சிறுவன் இவன்கிட்ட வந்து என் கையில் இருக்க லிங்கத்தை நீ கொஞ்சம் வச்சுக்கோ, நான் சாமி கும்பிட போகிறேன், சாமிக்கு பூஜை பண்ணிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நீ கொஞ்சம் நேரம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவன் கிட்ட கொடுத்தாரு. அந்த சிறுவன் அதை வாங்கும்போது, நான் வந்து எனக்கு டயர்ட் ஆகிடுச்சுன்னா ஒரு 3 முறை உன்னை கூப்பிடுவேன், 3 முறைக்குள்ளே நீ வந்துடணும், வந்துட்டா அவங்ககிட்ட கொடுத்துருவேன், இல்லைனா இந்த இடத்துல வச்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு விநாயகரும் வந்து சொன்னார். ராவணனுக்கு வேற வழி தெரியல. ஆமாம், நான் சிவனோட கடுமையான ஒரு பக்தன், ஒரு முறை கூட சிவனுக்கு வந்து அந்த பூஜையை நிறுத்தக்கூடாதுன்றதுக்காக ராவணனும் அதுக்கு உடன்பட்டு, ஓகே உனக்கு ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னா நீ என்னை பேர் சொல்லி கூப்பிடு, 3 முறை கூப்பிடு, நான் வந்துடுறேன், 3ஆவது முறைக்குள்ளே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ராவணனும் கொடுத்துட்டு போகிறாரு. ஆனால் விநாயகர் தந்திரமா ராவணன் போய் கொஞ்ச நேரத்துலேயே வந்து 3 முறை ராவணனை பேர் சொல்லி கூப்பிட்டும் போது ராவணனால் வர முடியல. ராவணன் வந்து கிட்ட வந்து பார்க்கறதுக்குள்ள இந்த சிறுவனாக இருந்த விநாயகர் என்ன பண்ணுறாரு, ஆத்மலிங்கத்தை கீழே வச்சுட்டு அவர் போயிடுறாரு. கடும் கோபமான ராவணன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப வந்து டென்ஷன் ஆகி சிவன் மேலே இருந்த லிங்கத்தெல்லாம் வந்து எடுக்க பார்த்தாரு. ஆனால் வர முடியல. ஸோ அதோட பாகங்கள் இங்கே தான் வந்து விழுந்ததாகவும், அவர் கோபத்தில் தூக்கி எறிஞ்ச பொருட்களை வந்து இங்கே விழுந்து இங்கே வந்து முருடேஸ்வரராக வந்து அவர் அவதாரம் எடுத்ததா சொல்கிறாங்க. அந்த கோவில் தான் வந்து இங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க. இதுதான் வந்து இங்கே புராண கதை. ஸோ அந்த கதையை வலியுறுத்தி தான் இங்கே வந்து ஒரு சிலை வச்சுருக்காங்க. ராவணன் வந்து விநாயகர்கிட்ட ஆத்மலிங்கம் கொடுக்குற மாதிரி ஒரு சிலை வச்சுருக்காங்க. ஓகேவா?